நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. சாட்டர்டே பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ட்ரேடிங் வியூவில் ஏதோ எனக்கு இஷ்யூ இருக்குது. ஏன்னா 15 மினிட்ஸில் நமக்கு 20th ரன் காட்ட மாட்டேங்குது. இதே நம்ம 3 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ரன் காட்டுது. ஓகே, நம்ம ஃப்ரைடே லேட் நைட் தான் சாட்டர்டே மார்க்கெட் இருக்குதுன்னு தெரியும். அதனால் நம்மளால் வீடியோ போட முடியல. பட் ஆனால் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் நம்ம போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு ஒரு 12 o'clock போல் போட்டிருப்பேன் ஃப்ரைடே மிட் நைட்டு. 45,800க்கு மேலே போய் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம 46,300 வரைக்கும் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பேரலல் சேனல் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ் லோவை எஸ்எல்லாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதையே நம்ம சார்ட்டில் செக் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது 45,800 மேலே போய் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 46,300 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு பேரலல் சேனல் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் பாருங்கள் மூமெண்ட்டை. சாட்டர்டே ஒரு நல்ல கேப் அப்புக்கு அப்புறம் கரெக்டாக இந்த லைனில் ஒரு ரீட்ரேஸ் பண்ணாங்க. ரீட்ரேஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு எகெயின் சேனலை டச் பண்ணிட்டு மேலே போகிறாங்க. க்ளோஸ் டு 46,200 வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான். ஸோ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ கரண்ட்டாக 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம என்ன மாதிரியான மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன்லேயோ இல்லைன்னா இந்த டாப்லேயோ ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனால் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த லைனையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை போய் ஹிட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஜோன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஏரியாலாம் இன்டெசிசிவ். இங்கேருந்து ரிவர்சல் ஆவாங்களா இல்லை அப்படியே மேலே போவாங்களான்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஜோன் வரைக்கும் நம்ம போகலாம். இதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் என்ட்ரி போகலாம், ஹோல்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து அப்படியே மேலே போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்குமோ இல்லைன்னா இந்த ஜோனோட டாப்லேயோ ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு புட் என்ட்ரி போனோம் அப்படின்னா அடுத்தது இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் இருக்கலாம். ஸோ நாளைக்கு எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் என்னோடய ட்ரேடிங் வியூ 20th ரன்னை காட்ட மாட்டேங்குது. உங்களுக்கும் இதே இஷ்யூஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்க்கே போய்டும். என்னோடய அனாலிசிஸில் வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இந்த சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ஒரு ஸ்லோ மூமெண்ட்ஸ் இருக்கலாம். எகெயின் இந்த சேனலை கூட டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனை தாண்டி இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக என்டர் ஆகாதீங்க. ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா எகெயின் இந்த ஜோனில் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோன்லேயோ இல்லைனா இந்த சேனல்லையோ டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்க அப்படின்னா எகெயின் இந்த ஜோனுக்குள்ளே ஸ்லோ மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோன் எகெயின் ஸ்லோ மூமெண்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே ரிவர்ஸ் ஆகலாம். ஆனாங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த சேனல்
அப்சைடுக்கான பிரேக் அவுட் வந்து ரொம்ப கம்மி. அதனால் சப்போஸ் இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இமீடியட்டாக என்டர் ஆகாதீங்க. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிது, ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு கேண்டில் சப்போர்ட் கிடச்சிதுன்னா அப்சைடுக்கான மூவ்மெண்ட் எடுக்கலாம். அப்படி அப்சைட் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிது அப்படின்னா எகெயின் ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த சேனலோட பிரேக் அவுட் மோஸ்ட்லி டவுன் சைட் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கீழே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ இந்த ஜோனில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த 3 மினிட்ஸில் ஒரு டவுன் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு நல்ல கேண்டில் சப்போர்ட் கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆனீங்கன்னா டெஃபினட்டாக இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் ஆகலாம். அது நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.